மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விரைய செலவுகள் 7.5 சனியில் விரைய சனி கொடுத்துக்கிட்டே இருந்தது. இந்த சனி வக்ர காலகட்டம் என்பது நல்ல செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்பை கடவுள் புண்ணியத்தில் ஏற்படுத்தும். இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? பண விவகாரங்களில் எதில் முதலீடு பண்ணுறீங்கன்றதில் பார்த்து பண்ணணுன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். 1000 விஷயங்களை சொன்னாலும் சனி விரைய சனியாக 7.5 சனியாக நடக்கிறதுனால ஸோ இந்த சனி பகவான் வக்ரமாகிற டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதி எப்போ வந்தாலும் சரி, பக்கத்தில் முருகன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த முருகப்பெருமானை 6 அகல் விளக்கு ஏற்றி மனதார பிரார்த்தனை செஞ்சு வழிபடும் போது ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பர்கள். ஸோ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமாகிற டைமில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவார்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுபவிரய செலவுகளை அவர்கள் செய்வார்கள். இதுக்கு முன்னாடி தேவையில்லாத விரைய செலவுகள் 7.5 சனியில் விரைய சனி கொடுத்துக்கிட்டே இருந்தது. இந்த சனி வக்ர காலகட்டம் என்பது நல்ல செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்பை கடவுள் புண்ணியத்தில் ஏற்படுத்தும். சுய தொழில் தொடங்கலாம். இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே தொடங்கிய தொழில்களில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் தடைகளை நீக்கக்கூடிய அடிப்படையில் பல முயற்சிகள் எடுத்து இவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. ரொம்ப குறிப்பாக கடன் நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் இந்த சனி வக்ரத்தில் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு சோர்ந்து போயிருக்கு சார், எந்த முடிவுகள் எடுக்க முடியல, முயற்சிகள் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி எல்லாம் தீர்க்கமாக தெளிவாக சில முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் ஏற்படுத்துவார். மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகங்களை இவர்கள் வென்றெடுப்பார்கள். இவங்களை வெறுத்தவங்கெல்லாம் விரும்பி வருவாங்க. இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். ஏற்கனவே பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம் கைகூடணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும். இது எல்லாமே மேஷத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதற்கு அடுத்தது முக்கியமாக கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல் சரியாகும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எதாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே இருந்த துரோகங்கள்லாம் மீண்டு திருப்ப இவங்க நல்லபடியாக ஒரு பாதையில் நோக்கி வெற்றி பெறக்கூடிய சூழல் உண்டு. அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு லோனு, பேங்க் லோனில் எடுத்துக்கிட்டு மாட்டிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் அந்த ஃபைனான்சியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப குறிப்பாக மேஷராசி லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே வேலை தொழிலில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வக்ர பீரியட் அடுத்த ஒரு 139 நாளில் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுடைய பல கனவுகள் வெற்றி அடையும். இது எல்லாமே மேஷத்துக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. சூப்பர் சார், சூப்பர். அதாவது பல்வேறு விதமான நன்மைகளை சனி பகவான் கொஞ்சம் சைலண்ட் மோடில் இருந்து பண்ண போகிறார். ஸோ அற்புதம். ஸோ சனி பகவான் வக்ரம் ஆனதுக்கப்புறமா இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய உடல் நலத்திலையும் அவங்களுடைய எதிர்காலம் பற்றின திட்டமிடலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி பண விஷயங்களில் பண விவகாரங்களில் எதில் முதலீடு பண்ணுறீங்கன்றதில் பார்த்து பண்ணணுன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். 1000 விஷயங்களை சொன்னாலும் சனி விரைய சனியாக 7.5 சனியாக நடக்கிறதுனால அன்வான்டான எக்ஸ்பென்சஸை இந்த காலகட்டங்களில் என்டர்டெயின் பண்ணும். ஸோ அப்போ எதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க, எதில் முதலீடு பண்ணுறீங்கன்றதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணாலே போதும். பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் ஒரு நட்பு ரீதியான போக்கில் அனுகூலமாக கடைபிடிச்சா அவங்களோட ஏற்படக்கூடிய முரண்கள்லேருந்து தப்பிக்க முடியுன்றது தான் ஒரு அன்பு வேண்டுகோள். சூப்பர். நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க சுபகாரியங்கள் நிறைய நடக்கும்னா. ஸோ விரயத்தை அவங்க சுப விரயமாக மாற்றிக்கிட்டால் நல்லது இல்லையா? அருமை சார். ஸோ இந்த சனி பகவான் வக்ரமாகிற டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதி எப்போ வந்தாலும் சரி, பக்கத்தில் முருகன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த முருகப்பெருமானை 6 அகல் விளக்கு ஏற்றி மனதார பிரார்த்தனை செஞ்சு வழிபடும் போது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகள் விலகும். 7.5 சனியால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் எல்லாமே மாறும். ஸோ அவங்க தொட்டதெல்லாம் தொடங்குறதுக்கு முருகனுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். சூப்பர் சார், சூப்பர். அதாவது முருகா அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய அருள் முழுமையாக கிடச்சிடும். கண்டிப்பாக மேஷ ராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். உங்களுடைய அத்தனை பலன்கள் எல்லாமே மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது நீங்கள் சொல்லி கேட்குறாங்க அப்படின்றப்ப இன்னும் கூடுதல் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். நன்றி. சனியினுடைய வக்ரம் அப்படின்றத விட பொதுவாக நவகிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய இயல்பான இயக்கத்திலிருந்து பின்னோக்கி இயக்கத்துக்கு போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம்.
சுப கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா அசுப பலன்களை செய்யும், அசுப கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா சுபத்துவமான பலன்களை செய்யும் அப்படின்னு ஜோதிட விதி இருக்குது. ஓகே. இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நீங்கள் கேட்கும் போதே சொன்னீங்க, எந்த பாடு படுத்த போது ஏற்கனவே பல பேர் 7.5 சனியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி வரும்போது தன்னுடைய இயக்கத்திலிருந்து அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது அவர் கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் குறையக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ர காலகட்டம் அப்படின்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள் இருக்க போகிறார் சனி. நட்சத்திர அடிப்படையில் மட்டுமே இந்த வக்ரம் நடக்கிறதுனால மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். அதில் முக்கியமாக சில ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்கள்லிருந்து மாறுபட்டு வருவார்கள். குறிப்பாக சனி ஒரு ஜாதகத்தில் நீச்சம் அடைந்திருந்தாலோ அல்லது நீச்சமடைஞ்ச திசை இப்போ நடந்துட்டு இருந்தாலும் நீச்சத்துக்குரிய புத்தி இப்போ யாருக்காவது நடந்துட்டு இருந்ததுன்னா சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தடைகளும் அவர்களுக்கு விலகும். ஓகே. அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சியில் ஒரு பெரிய ரிலீஃப் அடையக்கூடிய ராசிகளா, அதாவது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ராசிகள்னு கூட நீங்கள் தம்ப்நெயில் வைக்கலாம். ஓகே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது குறையக்கூடிய அடிப்படையில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 5 மாதமாக மேஷராசிக்காரர்கள் வேலை, தொழில், பண விஷயங்களில் நிறைய சவால்களை அனுபவிச்சிருப்பாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாகவும் நிறைய நெருடல்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த வழிகளிலிருந்து அவர்கள் மாறுபட்டு 7.5 சனி கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பாதைக்குள்ளே மேஷராசிக்காரர்கள் அனுகூலமாக நகர்வதற்குரிய ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ரம் அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஓகே. அதற்கு அடுத்தது முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த சனி ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒரு 4-5 மாத காலங்களாக தூக்கம் இல்லாத, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பல நெருக்கடி, பல உளைச்சல், மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கடவுள் கொடுக்க போகிறார். ஓகே. நிறைய பதட்டமும் பயமும் குழப்பமும் சிம்மராசிக்காரர்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. எந்த முடிவுகளை கூட அவங்களால தெளிவாக எடுக்க முடியாமல் இருந்தாங்க. அந்த கவலைகளிலிருந்து மாறுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக அஷ்டமத்து சனியினுடைய அத்தனை பாதிப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு குறையக்கூடிய அடிப்படையில் இந்த சனி வக்ரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்து இந்த ஒரு 5 மாதமாக நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்கார முடியல சார், எல்லாம் இருக்குது, அரிசி இருந்து, பருப்பு இருந்து, அறுசுவையோடு சாப்பாடு இருந்து கூட வீட்டில் நிம்மதியாக கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கவலைகளும் சூழல்களும் மாறக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் அர்த்தாஷ்டம சனி தாக்கத்தை குறைக்க போகிறாருன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாம் பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறது. அதற்கடுத்தது கண்டகத்து சனி நடக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய சோர்ந்து போயிருப்பாங்க. ஸோ எந்த விதத்துலையும் தெளிவாக யோசிக்க முடியலையே, தெளிவான பாதைக்குள்ளே போக முடியலையே, அல்லது நிறைய நம்பிக்கை துரோகத்தையும் உறவுகளுக்குள்ள ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்தித்தவர்கள், அல்லது பர்சனல் லைஃப்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில் கூட நிறைய அழுத்தங்களை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு சனி கண்டகத்திலிருந்து வக்ரம் அடைகிறதுனால இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய அதீத தாக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு முதன்மையாக நற்பலன்களை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்றத விட முன்னாடி சொன்ன நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பார்வைப்படக்கூடிய 3 இடங்கள். சனிக்கு பொதுவாக 3 பார்வை, காரிக்கு 3, 7, 10 சொல்லுவாங்க. அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்க போகிறாரு, அவர் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பலன் என்ன, அதனால் அவங்களுக்கு இருந்த கெடுபலன்கள் எந்த வகையில் நல்ல விதமாக மாறப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக வரக்கூடிய தொகுப்புகளில் பேசுவோம். வாவ், அருமை. அதாவது மேஷராசியாக இருக்கட்டும், தனுசு, கன்னி, அதே போல் பார்த்திங்கன்னா சிம்மம், எல்லாருக்குமே ஒரு வழியாக சனி பகவான் வேறு வேறு பேரில் போயிட்டு ஒரு வழியாக பாடாப்படுத்திட்டு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை இந்த 4 ராசிகளும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.